வணக்கம் தோழர்களே. இன்று நாம் மிகவும் முக்கிய தலைப்பான சாதி மற்றும் இருப்பிட சான்றிதழ்கள் குறித்தும் அதனை பற்றி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் பெறப்போகிறோம். இந்த வீடியோ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதலில் சாதி மற்றும் இருப்பிட சான்றிதழ்கள் எதற்காக தேவைப்படுகிறது என்பதை பார்ப்போம். எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு பெற இச்சான்றிதழ்கள் அவசியம். அதேபோல் இருப்பிட சான்றிதழ் அந்த மாணவர் எந்த மாநிலத்தில் வசிக்கிறார் என்பதை உறுதி செய்ய உதவுகிறது. இரண்டாவதாக, யாருக்கு சான்றிதழ்கள் கிடைக்கும்? எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு 2 சான்றிதழ்களும் சாதி மற்றும் இருப்பிட சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. மற்ற மாணவர்களுக்கு இருப்பிட சான்றிதழ் மட்டுமே வழங்கப்படும். மூன்றாவதாக, சான்றிதழ் வழங்கும் செயல்முறை. பெரும்பாலும் மாணவர்கள் 5வது அல்லது 8வது வகுப்பில் இருக்கும் போதே தலைமை ஆசிரியர் தேவையான ஆவணங்களை சேகரித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுப்பி சான்றிதழ்களை பெற முயற்சிக்கிறார். அதற்கடுத்து சான்றிதழ் பெற நேரும் காலம்தான் என்ன? சான்றிதழ்கள் வழங்கப்படும் காலக்கெடு பொதுவாக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் 2 மாதங்கள் இருக்கும். அதிகாரிகள் சரிபார்த்து பிறகே சுமார் 30 முதல் 60 நாட்களில் சான்றிதழ் வழங்கப்படும். சான்றிதழ்கள் பெற்றதும் மாணவர்கள் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் விருப்பப்பட்டால் இ-லாக்கர் மூலமும் பதிவேற்றம் செய்யலாம். ஒருவேளை சான்றிதழ் நிராகரிக்கப்படும் பொழுது அதற்கான காரணங்கள் தெரிவிக்கப்படும். மேலும் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதனால் பயப்பட வேண்டாம். உங்கள் ஆவணங்கள் சரியாக இருந்தால் சான்றிதழ் கிடைக்கும். மேலும் தவறான சான்றிதழ்கள் அளிக்கப்படும் பொழுது அதனை அரசு கண்டறிந்தால் கண்டிப்பான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு ஊழியர்கள் அல்லது வேறு நண்பர்கள் தவறான சான்றிதழ்கள் சமர்ப்பித்தால் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் கடுமையாக இருக்கும். மேலும் மற்றொரு மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்த எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களின் சான்றிதழை பயன்படுத்தி புதிய சான்றிதழ் பெறலாம். மேலும் வருமான சான்றிதழ் என்பது ஆண்டு சுழற்சியில் உங்கள் குடும்ப வருமானத்தை நிரூபிக்கும் முக்கிய ஆவணமாகும். இது கல்வி உதவித்தொகை, வங்கிக் கடன் போன்றவற்றிற்கு அவசியம். மேலும் அதிகாரிகள் மற்றும் நடைமுறை சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஆன பதில் ஒவ்வொரு மாநிலத்திலும் சான்றிதழ் வழங்கும் அதிகாரிகள் மாறுபடலாம். அதனால் உங்கள் மாநில அரசு இணையதளத்தில் அல்லது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டு சரியான தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள். சான்றிதழ் வழங்கும் நடைமுறை மற்றும் வடிவங்கள் மாநிலத்திற்கு மாறுபடும். இதை போன்ற தகவல் சார்ந்த வீடியோக்கள் உங்கள் பயன்பாட்டிற்கு தயாராக இருக்கின்றன. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி.